காதில் இரைச்சல் சவுண்ட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் பலன் அடிக்கலை. ஏன்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, இந்த பதிவில் ஜஸ்ட் 3 minutesல உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன், இது ஏன் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முழுசாக பாருங்கள். இந்த காது இரைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நாளாக இருக்குது, சமீப காலமாக தான் இருக்குது, அடிக்கடி நடந்துட்டுருக்கு. திடீர்னு ரைஸ் ஆகுது, காதில் வந்து பஸ்ஸிங் சவுண்டு மாதிரி கேட்குது, ஹாலோசினேஷன்ஸ், அதாவது யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த காது இரைச்சலுக்கும் உங்கள் உள்ளுறுப்புக்கும் அதாவது உங்கள் வைட்டல் ஆர்கன்னு சொல்லக்கூடிய கிட்னி, இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், அதுதாங்க உண்மை. உங்களோட கிட்னிஸ் வந்து பாதிச்சிட்ருக்கு. அதாவதுங்க, கிட்னியோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக இல்லை, குறைவாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அது இன்டிமேட் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்கள் காதுகள் வழியாக அது இன்டிமேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்துலையும் அது சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து ஒரு 6 months, 1 year, 2 yearsஸாக, அதாவது நாள்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காது இரைச்சல். அப்போது இன்னொரு 2-3 வகையில் அது சொல்லும். என்ன சொல்லும்? கிட்னியில் ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். இதையும் நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு சொன்னால் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை குறைக்கும். அதாவது நீர் போகிற விஷயங்களில் டிஸ்டர்ப் பண்ணும். குறைவாக போகிற மாதிரி இருக்கிறது, காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா சொரந்து வீங்குற மாதிரி இருக்கிறது, அழுத்துனா குழி விழுகிற மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, தூங்கி எந்திரிச்சா வந்து ஃபேஸ் வந்து பஃபி ஆகிடுற மாதிரி இருக்கிறது, சால்ட் டேஸ்ட்டில் வித்தியாசம் தெரியுது. மற்றவங்க எல்லாம் என்னோட இருக்கிற மற்றவங்க எல்லாம் சால்ட் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி என் உணவில் அல்லது அதிகமாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது உப்பு சார்ந்த உணவுகளை விரும்பி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பய உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். முடி நிறைய கொட்டும். இன் ரேர் கேசஸ் யூரின் போகும்போது நுரைச்சி போகிற மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தது காட்ட ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு வார்னிங் சிக்னல் தான். தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது வார்னிங் சிக்னல் காட்டும் போதே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலைன்னா கிட்னியை வந்து நம்ம இழக்க நேரிடும். அதாவது அதோட வைட்டல் எனர்ஜியை நம்ம இழக்க நேரிடும், செயல்பாடுகளை இழக்க நேரிடும். அதனால் இந்த வார்னிங் சிக்னலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் இதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.